வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு நடிகை மீனா அவங்கள பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த ஹீரோவுக்கும் விவகாரத்தானாலும் இரண்டாவது திருமணத்துக்கு ஐடியாவே கிடையாது. முற்றுப்புள்ளி வைத்த நடிகை மீனா இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். கண்ணழகி என்ற தென்னிந்திய ரசிகர்களால் கொண்டாடப்படும் நடிகை மீனா வித்யாசாகர் என்பவரை திருமணம் செய்து கொண்டாங்க. அவர்களுக்கு நைனிகா என்ற மகளும் இருக்கிறாங்க. சில வருடங்களுக்கு முன்பு மீனாவினுடைய கணவர் உடல்நலம் குறைவால் உயிரிழந்து விட சிங்கிள் மதராக வாழ்க்கையை நகர்த்திங்கிறாங்க. ஆனால் அவங்க இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளப் போகிறாங்க என்று தொடர்ந்து கிசுகிசுக்கள் பரவி வந்தது. இந்த நிலையில் அது குறித்து முதன்முறையாக மனம் திறந்து பேசியிருக்கிறாங்க மீனா. ஹாலிவுட்டில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான மீனா பின்பு கதாநாயகியாக மாறினாங்க. ரஜினி, கமல், சரத்குமார், சத்யராஜ், அஜித் உள்ளிட்ட முன்னணி ஹீரோக்களுக்கு ஜோடியாக அவங்க தமிழில் மட்டுமின்றி தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளில் கலக்கியிருந்தாங்க. அனைவருமே அவரை கண்ணழகி என்று கொண்டாடினாங்க. 10 வருடங்களுக்கு மேலாக யாராலும் அசைக்க முடியாத இடத்துல இருந்தாங்க மீனா. ஒரு கட்டத்தில் வித்யாசாகர் என்பவரை கடந்த 2009ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டாங்க. அவங்களுக்கு நைனிகா என்ற மகள் பிறந்தாங்க. நைனிகா விஜயினுடைய திரைப்படத்தில் அவங்களுக்கு மகளாக நடித்திருந்தாங்க. அதற்கு பிறகு எந்த படத்திலும் நடிப்பதே கிடையாது. இதற்கிடையே நல்லபடியாக போய்கொண்டிருந்த திருமண வாழ்க்கையில் பெரிய இடியாக இறங்கியது. அதாவது கொரோனா காலகட்டத்தில் சில வருடங்களுக்கு முன்பு உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார் வித்யாசாகர். அவரது உயிரிழப்பு மீனாவை பெரும் சோகத்தில் தள்ளியது. கணவருடைய இழப்பிலிருந்து மீள முடியாமல் திணறிய அவங்கள கலா மாஸ்டர், சங்கீதா உள்ளிட்டோர் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு கொண்டு வந்தாங்க. முழுவதுமாக மீண்டிருக்கும் மீனா இப்போது நடிப்பில் கவனத்தை செலுத்தி வராங்க. இது ஒரு பக்கம் இருக்க, மீனா இரண்டாவது திருமணம் பற்றி தொடர்ந்து கிசுகிசுக்கள் பரவி வந்தது. குறிப்பாக ரஜினிகாந்தினுடைய மூத்த மகள் ஐஸ்வர்யா தனுஷை பிரிந்ததை அடுத்து அவங்களுக்கும் மீனாவுக்கும் திருமணம் நடக்கப் போவதாக கொளுத்தி போட்டு விட்டாங்க. திருமண கிசுகிசு மட்டுமின்றி அவங்க அரசியலுக்கு வரவிருக்கும் என்ற தகவல்கள் பரவி இருந்தது. இதை பார்த்து கொண்டு எந்த ரியாக்ஷனும் செய்யாத அமைதியாக இருந்தாங்க நடிகை மீனா. இந்த நிலையில் முதன்முறையாக மனம் திறந்து பேசியிருக்கிறாங்க மீனா. சமீபத்தில் அளித்த பேட்டியில் நடிகை மீனா பார்த்தீங்கன்னா, எனது திருமணத்தில் சிலர் ஏன் இவ்வளவு ஆர்வம் கட்டுகிறாங்க எனக்கு புரியவே இல்லை. எப்போதுமே எனது திருமணத்தை மட்டுமே பேசி கொண்டிருக்காங்க. நான் எனது மகளுடன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். மீண்டும் திருமணம் செய்து கொள்ள திட்டமிடவே கிடையாது. எந்த ஹீரோ விவகாரத்தை செய்தாலும் அதை ஏன் என் திருமணத்துடன் இணைத்து பேசுகிறேங்க. அந்த நடிகர் இரண்டாவது திருமணம் என்கிறாங்க. அதில் எந்த உண்மையும் கிடையாது. நான் நடிப்புக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுத்து வருகிறேன் என்று நடிகை மீனா இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.